ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். காலையில் லன்ச்சு இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த நிலமையில தான் இருக்கும். இதை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமே டேரெக்டாக வந்து கிச்சனுக்கு வந்துடுவேன். அவங்கள அனுப்புனதுக்கப்புறமா டேரெக்டாக கிச்சனுக்கு வந்துட்டோம்னாக்க கடகடன்னு வந்து கிச்சன் வேலையை வந்து முடிச்சிருவேன். அப்படி இல்லை, கொஞ்சம் பிரேக் எடுத்து செல்லை கையில் எடுத்தோம், டைம் போகிறதே தெரியாது. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சரி கொஞ்சம் நேரம் தானே அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எடுத்துருப்போம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா எப்படி தான் அது டைம் போகுதுன்னே தெரில. அந்த அடுத்த வீடியோன்னு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்து அதுலேயே ரொம்ப நேரம் டைம் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் வேலையை முடிச்சிடுவேன். ஏன்னா கிச்சனுங்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு இடம். ஏன்னா நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறது இந்த லஞ்ச் டிஃபன் செய்கிறது. இந்த 2 வேலை தான். அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை லீவாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் அதை 2 மெயினாக செஞ்சு வச்சிடுறது. ஏன்னா மற்ற வேலையில் கொஞ்சம் பைய பார்த்துக்கலாம். இது 2ம் வந்து அந்த டயத்துக்கு வந்து ரெடி பண்ணணும். ஸ்கூல் டயத்தில் அந்த 8 o'clock 8:15 ரெடி பண்ணணும். ஸ்கூல் எப்படி இல்லை அப்படின்னா 9 o'clock நான் ரெடி பண்ணணும். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் கொடுத்து விட்றதுனால ஆக மொத்தத்தில் எப்படியாவது நான் காலையில் லஞ்ச் வந்து ரெடி பண்ணியே ஆகணும். அந்த சண்டே மட்டும்தான் மத்தியானம் சமைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த சம்மர் வந்ததுலேருந்து சுத்தமாகவே கிச்சனில் நிற்கவே முடியல. ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது கிச்சனில் நின்று சமைக்கிறதுனால. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதையுமே பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே முடிச்சிடுறது. மற்ற வேலைகளை பார்த்தீங்கன்னா அப்புறம் பைய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெயினாக சமையல் வேலையை வந்து முடிச்சிடுறது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம நீட்டாக வச்சுக்கணும். எனக்கு வந்து இது எப்போ இருந்து இந்த பழக்கம் தொடர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம் முடிச்சு வந்தப்போ இது நம்ம வீடு அப்படிங்கிற ஒரு இதை ஏற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம இருந்த இடம் வந்து வேறு, நம்ம வளர்ந்த விதம் எல்லாமே வேறு. ஒரு இடத்துக்கு வர்றப்ப இந்த இடத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் எடுக்கும். ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சவங்க கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து சொந்தம்லாம் கிடையாது, அந்நியங்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஃபேமிலியில் வந்து அட்டாச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. மாமியார் எப்படி எடுத்துக்குவாங்க, மாமனார் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஓடிக்கிட்டே இருந்தது. நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பெருசாக மைண்டில் வந்து வச்சுக்காம நம்மளோட வீடு, நம்ம இருக்க போகிற இடம், நம்ம வந்து இதை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். அதுக்கு ஏன்னா எடுத்தோடனே எல்லாருனாலையும் கண்டிப்பாக முடியாது. நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகுது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கிடையாது. இந்த மெயினாக வந்து ஸ்க்ரீன் டைம்ங்கிறது ரொம்ப கம்மி தான். இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே தான் இந்த மாதிரி மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. இந்த மாதிரி மொபைல் வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்து பார்க்குற பழக்கம் வந்து எனக்கு வந்துச்சு. அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த கிச்சனை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, கிச்சனை நீட்டாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸாக தொடர்ந்து வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கிச்சனை வந்து நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 நேரமே சமையல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் சமைச்ச மாதிரியே ஒரு தடயம் கூட இருக்காது. அவ்வளோ பலன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கிறது இன்ன வரைக்குமே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். நம்ம ஒரு வேளை சமைச்சாலே அப்படியே பாத்திரம் செஞ்சுருது, கிச்சன் ஃபுல்லாக கவுண்டர் அப்போ ஸ்பாயில் ஆயிடுது, எல்லாமே ஆயிடுது. அது எனக்கு மட்டும்தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நம்ம யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெரும்பாலான வீட்டில் பார்த்தீங்கன்னா பொழுதுக்கும் அப்போ கிச்சன்லேயே நிற்பாங்களா அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் பார்க்க எனக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணேன். அப்போ தான் இந்த சுறுசுறுப்புங்கிறது எனக்கு அதிகமாக வந்தது. என்ன வந்து நான் சுறுசுறுப்பாக மாற்றிக்கிட்டு தயங்கிறது அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சோம்பேறின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நான் சுறுசுறுப்பான ஆள் தான். இருந்தாலும் இந்த மாதிரி முழு பொறுப்பு எடுத்து செய்யுங்கிறப்ப அதிக வேலைகள் வந்து இருக்க தான் செய்யும். என்னை வந்து நான் சுறுசுறுப்பாக மாற்றிக்கிட்ட காலம் வந்து அதே மாதிரி வீட்டு வேலை செய்யும் போது என்னடா இது நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு சலிப்போடு செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து அந்த வேலை பார்க்குறக்கான தாட்டே நம்மளுக்கு வராது. அந்த வேலை மேலே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு விழுந்து போயிடும். எப்போ பார்த்தாலும் இந்த க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, பாத்திரங்கள் வருது, இந்த மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் வரும். அது மாதிரி இல்லாமல் எந்த ஒரு வேலை பார்த்தாலுமே அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம வந்து செய்யும் போது அப்போ என்ன பண்ணணும்னா அந்த சமயத்தில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி யார்ட்டையாவது மொபைல் பேசிக்கிட்டோ இல்லை ஃபோன் பேசிக்கிட்டோ பாட்டு கேட்டுக்கிட்டோம், இந்த மாதிரி பிடிச்ச வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டே வந்து நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா வேலை பார்க்குற வந்து இதே வந்து டயர்டே தெரியாது. இதே கேள்வியை என் ஹஸ்பண்டை வந்து நான் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்களங்க, டெய்லி போகிறீங்க, அங்கே உள்ள அதே ரெகுலர் வேலையை பார்க்குறீங்க, திருப்பி வீட்டுக்கு வர்றீங்க, சாப்பிட்றீங்க, படுக்கிறீங்க, திருப்பி எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி வேலைக்கு போகிறீங்க, டெய்லி இதே பார்க்குறீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு.
போர் அடிச்சிச்சுன்னா நான் வந்து சம்பாத்தியம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது கரெக்டு தானே இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுக்கும் நம்ம பார்க்குற வேலை போர் அடிச்சிச்சுன்னா வீடுங்கிறது வந்து க்ளீனாகவே இருக்காது. வீடு வந்து க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் அந்தந்த நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து போகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்கு போகிற பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால கண்டிப்பாக வந்து வேலைக்கும் போயிட்டு வீட்லேயும் வந்து வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நிறைய லேடிஸ் வந்து வீட்டில் இருக்கிறதே இல்லை. எல்லா லேடிஸுமே பார்த்திங்கன்னா வேலைக்கும் போயிட்டு வீட்லேயும் பார்த்துக்கிறாங்க. அது முடிஞ்சவங்க வந்து அவங்களே பார்த்துக்கிறாங்க, முடியாத பட்சத்துக்கு மெய்டு வச்சு பார்த்துக்கிறாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி நான் வந்த புதுசில் வாஷிங் மிஷின் இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து மெய்டு வச்சுருந்தாங்க. நான் வர்றப்பயே இருந்தாங்க. பாத்திரம் வளர்க்குறதுக்கும் மெய்டு இருந்தாங்க, துணி துவைக்கிறதுக்கும் மெய்டு இருந்தாங்க. எனக்கு டெலிவரி ஆகி 2 டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து துவைக்கிறதுக்கான மெய்டை நிப்பாடினேன். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் வளர்க்குறதுக்கான மெய்டை நான் நிப்பாடிட்டேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. நம்மளும் வீட்டில் சும்மாவே இருந்தால் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எங்கள் அத்தையிட்ட சொல்லி எங்கள் அத்தை வந்து ரொம்ப என்னை கட்டாயப்படுத்தினாங்க. எதுக்குன்னா, உனக்கு எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு செய்யாத, நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அதனால் வேலைக்கு ஆள் இருக்கட்டும் அப்படின்ட்டு. நான் தான் வந்து அது சுத்தமாக வேண்டாம், ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு கொஞ்சமாவது வேலை பார்த்தா தான், இந்த மாதிரி உடம்பு இருந்தால் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிப்பாட்டிட்டு பாத்திரம் வளர்க்குற வேலையை வந்து நான் வந்து எடுத்துட்டேன். எங்கள் அத்தையுமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அப்பா இருக்கிறப்ப. பாத்திரம்லாம் அவங்க விலைக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே வந்து நான் எடுத்துக்கிட்டேன் பாத்திரம். ஏன்னா சமையல் வந்து காலையில் எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணனோ, அதாவது லஞ்சு சமைக்கிறதுங்கிறது காலையில் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ இருந்து எனக்கு அதுக்கப்புறம் பொழுதுக்கும் எனக்கு நிறைய ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்மளே வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் மெய்டு வந்து நிப்பாட்டிட்டு துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வந்து அடுத்து வாங்கலாம். அதுக்கப்புறம் தான் வாஷிங் மிஷினில் துணி போடுறதுனால கொஞ்சம் வேலை வந்து நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருந்தது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்கனால முடியுது அப்படின்னா எல்லா வேலையும் நம்மளே பார்க்கலாம். அதுவுமே பெரிய எக்ஸசைஸ் தான். இதுக்காக ஜிம்முக்கு போகிறது, தனியாக எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் காட்டிலும் அவங்கவுங்க வேலையை அவங்களே பார்க்குறது பெரிய விஷயந்தான். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் அதாவது இப்போ உள்ள சின்ன பசங்களை கேட்டு பாருங்களேன். ஒரு வேலை சொல்லிட்டா என்ன இப்போ தானே ஒரு வேலை சொன்னீங்க, அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு வேலை சொல்கிறீங்களேன்னு வந்து இப்போயே வந்து சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட வேலை நம்ம வந்து வாங்கவே முடியாது. நீங்கள் ஏன்னா என் பசங்கள்ட்ட அப்படி தான், ஒரு வேலை சொல்லிட்டா போதும், இப்போ தான் அது செஞ்சேன், இப்போ தானே இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி, இவ்வளோ வேலை பார்க்குறமே, நம்மளுக்கு எதுவும் சம்பளம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுவும் கிடையாது. அதுக்காக நம்ம வேலை பார்க்காம இருக்கோம். நிறைய வீட்டில் ஈஸியாக வந்து ஜென்ஸ் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க, வீட்டில் சும்மா தானே இருக்கா அப்படின்ட்டு. டெய்லி நம்ம சும்மாவே இருந்தால் சாப்பிட்றதுக்கு தட்டு திருப்பி வந்து வராது. சாப்பிட்டு போட்ட தட்டு சிங்கிலே தான் கிடக்கும், வீடு குப்பையாக தான் கிடக்கும், துணி அழுக்கு துணியாக தான் கிடக்கும். எல்லாமே துவைச்சி அந்தந்த இடத்துல வந்து திருப்பி வந்து வைக்கிறோம், வீடு க்ளீன் பண்ணி வைக்கிறோம், பாத்திரத்தை விளக்கி வைக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது சும்மா இருக்கணுங்கிற வார்த்தையை கேட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் செய்யுது. ஏன்னா எனக்கு அப்படி தான், உங்கள் யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும் அப்படி. இன்றைக்கி வந்து திருக்கல்யாணம் மதுரையில் பயங்கரமாக களைக்கட்டி இருந்திருக்கும். எங்கள் ஊரில் பெரிய விசேஷமெல்லாம் ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன், அதுவுமே போக முடியல. சரி, வீட்லையாவது சிம்பிளாக வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்தது, அதை வாங்கி கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பு கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினில் துணி போட வேண்டியது. அது திருக்கல்யாணம் அப்படின்னாலே மதுரையில் உள்ள எல்லா பெண்களுமே பார்த்திங்கன்னா இந்த கயிறு மாற்றிக்கிற பழக்கம் வந்து உண்டு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் கிடையாது. இந்த ஆடி 18ஆம் பேருக்கு மட்டும்தான் மாத்திர பழக்கம் வந்து உண்டு. அது ரெகுலராக எல்லா ஊர்லேயும் உண்டு தான். ஆனால் மதுரையில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த திருக்கல்யாணத்து அன்னைக்கு வந்து அவங்களும் வந்து கயிறு மாற்றிக்குவாங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் திருக்கல்யாணத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் ஒரு வருஷம் கூட போக முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த திருவிழாவை வந்து நான் ஒரே ஒரு வருஷம் எங்கள் அக்கா வீட்டில் இருந்தும் என் நாத்தனார் வீட்டில் இருந்தும் ஒரு வருஷம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த கூட்டத்தில் போகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது போய் நின்று பார்த்தா அது ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒவ்வொன்றையுமே. நான் ஒரே ஒரு வருஷம் தான் போயிருக்கேன் இத்தனை வருஷத்தில். அதாவது எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷத்தில் நான் ஒரு வருஷம் தான் போய் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறது தான். ஆனால் அந்த கூட்டத்தில் எங்கேருந்து பசங்களும் பெரிய பெரிய கிளாஸ் போயிட்டதுனால லீவு போட முடியாது. அப்படியே இருந்தாலும் ஸ்பெஷல் கிளாஸு, டியூஷனு இந்த மாதிரி ரெகுலராக உண்டுங்கிறதுனால இங்கே நம்ம வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமையே போயிடுச்சு. திருக்கல்யாணங்கிறதுனால ஈவினிங் போல் வாசல் தெளித்து ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுருந்தேன். ஏன்னா இல்லைன்னா ஈவினிங்லாம் வாசல் தெளிக்கிற பழக்கம் இந்த ஏரியாலேயே யார்ட்டையுமே கிடையாது. அதனால் நானுமே அந்த பழக்கத்தை வந்து வச்சுக்கல. இன்னும் ஃப்யூச்சரில் அதை நினச்சிருக்கேன், அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாய்க்காவது ஈவினிங் டயத்தில் வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படிங்கிற மாதிரி. பூ வந்து இருந்ததா அதை வாங்கி கட்டி அப்படியே சாமி படத்துக்கும் போட்டுட்டு அப்படியே சாம்பிராணி வந்து காமிச்சிட்டு இருந்தேன். சாமி பாட்டு வந்து வீட்டில் போட்டு விட்டுருந்தேன். நான் வந்து முருகன் பாட்டு தான் வந்து போட்டு, அதாவது கந்தசஷ்டி கவசம் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன். இது ரெகுலராகவே நான் பூஜை பண்ணையில் போட்டு விட்றது தான். அதனால் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருப்தியாக வந்து பூஜை பண்ணி
இந்த விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணி பூஜை பாத்திரம் விளக்கி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு அந்த மாதிரி கும்பிடும்போது ஒரு நம்மளுக்கே ஒரு ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்தவரையும் அப்படி தான். உங்கள் யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு வந்து அப்போ ஒரு தனியாக ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். நான் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆர்டர் வந்து வந்திருந்தது. நான் இவ்வளோ நாள் போட்டு ஒரு ஆர்டர் கூட வரல. ஏன்னா ரொம்ப கவலைப்பட்டேன். அதுக்கு தோதா வந்து ஒரே ஒரு ஆர்டர் இப்போ தான் வந்திருந்தது. சரி ஒன்று வந்துட்டாலே ஒரு நம்பிக்கை வந்து வந்துடுது. ஏன்னா இது வரைக்கும் வராதது இப்போதைக்கு ஒன்று வந்திருக்கு இல்லையா, அதனால் இனிமேல் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த சேலையே கஸ்டமருக்கு வந்து நீட்டாக அயன் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை அயன் பண்ணி கொடுத்து ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோவே போடுறேன். அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து செய்கிற வேலை வந்து அவங்க கொடுக்குற பதிலில் தான் இருக்குது. ரொம்ப திருப்தியாக இருந்தது எனக்கு அன்னைக்கு. அதனால் உங்கள் யாருக்கும் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும் அப்படி மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்கள் யாருக்காவது மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலே தொடர்ந்து வீடியோ போடுறேன். இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.